நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவோமா, தோல்வி அடைந்து விடுவோமா, நீட் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டோம் என்றெல்லாம் ஆண்டுதோறும் அந்த தற்கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு மாணவன் தன்னுடைய மூளையை உருக்கி ஊற்றுகிறான் என்று கூட சொல்லலாம். உருக்கி ஊத்தி படிச்சு 1000 பேர்ல ஒருத்தனை பாஸ் பண்ணி ஐஐடி போய் சேர்ந்து ஏன் தோத்து போனான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஆய்வு பண்ண வேண்டியது அவசியம் கூட. எப்ப மாணவர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்றியோ அப்ப நீ என்ன செய்யணும்? அங்க பணியாற்றக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில தானே எங்க பணி நியமனம் கொடுக்கணும். நீங்க ஏன் அது நிறைய பேர் உயர்ந்த ஜாதிக்காரர்களை மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? மாணவர்களுக்கு வாழ்வுரிமை அளிப்பது அந்தந்த கல்வி நிறுவனத்துடைய பொறுப்பாகும். நல்லா சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கு. இது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பிறகு தானே 2 வருஷத்துல 30 பேர் தற்கொலை பண்ணிருக்கான். ஐஐடி இவ்வளவு போட்டி மனப்பான்மையோடு போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற்று பாஸ் பண்ணி வந்தவனு ஒரு தன்னம்பிக்கை இல்லாம அந்த அகமதிப்பீடு மதிப்பெண் குறைஞ்சு போச்சுன்னு தற்கொலை பண்ணிட்டான். அவங்களுடைய கனவே சிதைக்கிறமான வேலை இல்லது. ஐஐடியில் 4 வருஷத்துல 65 பேர் தற்கொலை பண்ணியிருக்கானே, எந்த ஒரு இடத்துலயாவது விவாதிக்கிறாங்களா? விசில் ஜாங்குஞ்சுக்கு விசில் தான் ஒதுக்கப்பட்டது. இந்த கூட்டணியோடு சேர்ந்தது. அதான் பேசி அதை பத்தி தான், அரசியலை பத்தி தான் இன்றைக்கு ஊடகங்கள். அங்க மிஸ் வர்றாங்க, கேட் அப்படிங்கிறாங்க. என்னடா அம்மா நேற்று வரைக்கும் அவங்க பூனைன்னு தானே சொன்னாங்க, மியாவ் மியாவ் தானே சொன்னாங்க. மிஸ் பைத்தியம் கேட்டுங்க. இதுல எது கரெக்டுன்னு அதால ஜட்ஜ் பண்ண முடியல சார். நீங்க தான் நடத்துறீங்க. சிபிஎஸ்சிக்கு +2 நீங்க நடத்துறீங்க, ஸ்டேட்டோட +2 இந்த மாநில அரசாங்கம் நடத்துறீங்க. இந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, பொறியியல் கல்லூரிக்கு, வெட்டினரி காலேஜ் கொடுக்குறீங்கள, லா காலேஜ் கொடுக்குறீங்கள, அப்புறம் ஏன் மெடிக்கல் சர்டிஃபிகேட் காலேஜ் மட்டும் கொடுக்கக்கூடாது? அதுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் விதிவிலக்கு என்ன? யார் கொடுத்தாங்களோ உயிரை அவங்க தான் எடுத்துக்கணுமே தவிர தானாக மாய்த்துக் கொள்வது என்பது தயவு செய்து மாணவ செல்வங்கள், அறிவார்ந்த மாணவ செல்வங்கள் இந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடாதுங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் சமூகம் சார்ந்தும் கல்வி சார்ந்தும் பேச வேண்டிய பொறுப்புணர்ச்சி பத்திரிகை.com அவ்வப்பொழுது உண்டு. அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியும் கட்டமைக்கப்படுகின்றது. கடந்த 4 வருடங்களாக ஜனவரி 21 முதல் டிசம்பர் 25 வரை உயர்கல்வி நிறுவனமான மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனமான கான்பூர் ஐஐடி, கோரக்பூர் ஐஐடி இரண்டையும் சேர்த்து 65 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக வந்திருக்கும் செய்தி ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது குறித்தும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் கல்வியாளர் முனைவர் முருகையன் பக்கிரிசாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் தொடக்கத்திலே கூறியது போல அந்த சூழல், கல்வி கற்கின்ற சூழல், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கும் சரி, ஆசிரியர் பெருந்தைகளுக்கும் சரி. கடந்த 4 வருடங்களாக ஜனவரி 21 தொடங்கி டிசம்பர் 25 வரை கான்பூர் 65 பேர் கான்பூர் ஐஐடி தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது குறித்து பார்த்தீங்கன்னா, கான்பூர் ஐஐடியினுடைய குளோபல் ஐஐடி முன்னாள் மாணவர் ஆதரவு குழுவினுடைய நிறுவனருமான தீரஜ் சிங் அவர் பார்த்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு ஒரு கடிதமே அதில் விரிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறார். இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பாதிப்புகளை வலியுறுத்தியும் பேசியிருக்கிறார். உங்கள் பார்வையில் அது இனிமேல் இது போன்ற நிகழ்வு நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும்? அதாவது இந்த செய்தியை கேட்ட உடனேயே ரொம்ப ஆழ்ந்த ஒரு வருத்தத்துக்கும் ஒரு சிந்தனை கிளறும்பாங்கள்ல, தாட் ப்ரொவோக்கிங் அப்படி எண்ணங்கள் 65 பேர் மொத்தம் இருக்கிற ஐஐடி 23 ஐஐடி இந்தியாவில். உத்தரப்பிரதேசத்தில் 2 தேசிய, ஆமாங்கய்யா, இந்தியாவில் தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் என்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 23 தாங்கய்யா. அந்த 23 ஐஐடிஸில் இந்த 4 வருஷத்தில் 65 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை கேட்கும்போது நான் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ
தேர்வினுடைய தோல்வி பயத்தால் தற்கொலை செய்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர். இப்போ நீட் தேர்வை வச்சுக்கிட்டு ஒரு 26 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவோமா, தோல்வி அடைந்து விடுவோமா, நீட் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டோம் என்றெல்லாம் ஆண்டுதோறும் அந்த தற்கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தேர்வில் தோல்வி தற்கொலை, காதல் தோல்வி தற்கொலை. இந்த தற்கொலை என்கிற அந்த ஒரு சொல்லை எடுத்திங்கன்னா, ஒரு 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 குழந்தைக்கு ஒரு உயிர் கொடுக்கறது வந்து நம்ம நம்புகிறோமோ இல்லையோ ஒரு கடவுள், நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உயிர் கொடுக்குது. அந்த சக்தி தான் இந்த உயிரை எடுத்துக்கணுமே தவிர, யார் கொடுத்தாங்களோ உயிரை அவங்க தான் எடுத்துக்கணுமே தவிர, இந்த உயிர் நமக்கு சொந்தமானதல்ல. ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, இந்த ஆன்மா ஒருத்தர் கொடுத்தது. அது இறைவன் கொடுத்தாரா, யார் கொடுத்தாரா, அதெல்லாம் நம்ம விவாத பொருளாக்க வேண்டாம். இது வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எத்தனையோ பேருக்கு பெண் குழந்தை இல்லை, எத்தனையோ ஆண் குழந்தை இல்லை. இதெல்லாம் இப்படி ஒரு வரப்பிரசாதமாக ஒரு பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயிரை எடுத்துக்கொள்ளணும்னா அவன் தான் எடுத்துக்கணுமே தவிர, தானாக மாய்த்து கொள்வது என்பது தயவு செய்து மாணவ செல்வங்கள், அறிவார்ந்த மாணவ செல்வங்கள் இந்த ஒரு முடிவே எடுக்கக்கூடாதுங்க. பாருங்கள், ஐஐடியில் ஹைதராபாத்தில் ஒரு வாரத்துக்கு முந்தைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹைதராபாத் ஐஐடி இந்திய தொழில்நுட்ப நிறுவனத்தில் படித்து எட்வர்டுங்கிற ஒரு பையன் நெதர்லாந்து கம்பெனியில் கேம்பஸ் இன்டர்வியூவில் வளாக நேர்முக தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவனுக்கு சம்பளம் வந்து ஒரு வருடத்துக்கு 2,40,00,000. பிரேக்கு, ரெக்கார்ட் பிரேக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு மாணவனும் இப்படி ஒரு வருடத்திற்கு 2,40,00,000 ரூபாய் சம்பளத்திற்கு கல்லூரியில் படிக்கும் போதே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அது நல்ல ஒரு முன்னுதாரணமாக வந்து பேசப்பட்டு வருகிறது. எங்கே தான் பேசுகிறாங்க. ரெக்கார்ட் பிரேக்கர் இதை பார்த்தாலும் சமூக ஊடகங்கள் அந்த செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு நிகராக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐஐடியும் இப்போ வந்து போட்டி போட தொடங்கியிருப்பதாக ஒரு கல்வியில் சார்ந்த ஒரு புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. அதில் பார்த்தீங்கன்னா சென்னை ஐஐடியும் பார்த்தீங்கன்னா அந்த போட்டியில் வந்து இனிமேல் தீவிர காட்டப்படும். அந்த போட்டிகள் ஆரோக்கியமாக இருப்பதில் நம்ம வரவேற்கத்தக்க ஒன்று. ஏன்னா ஒருத்தன் அப்படி வாங்கியிருக்கும் போது அந்த தரம், அவனுடைய குவாலிஃபிகேஷன், அவனுடைய தரம், அவனுடைய நுண்ணறிவு அதெல்லாம் மாதிரி எல்லாரும் வரணுங்கிறதுல போட்டி மனப்பான்மை ஏற்படுத்துவதில் எந்த தவறும் கிடையாது. அதே போல் பார்த்திங்கன்னா, ஐயா எனக்கு 23 ஐஐடின்னு நான் சொன்னேன். இந்த 23 ஐஐடி மாதிரியே 31 என்ஐடி இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன்றிய கல்வி அமைச்சகத்தாலே பராமரிக்கப்படுகிறது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்முடைய தொலைக்காட்சி நேயர்கள், நம்முடைய யூடியூப் இந்த வலைதள நேயர்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏங்க ஐஐடியில் போய் படிக்கணும்? தமிழ்நாட்டில் 600க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. அண்ணா பல்கலைக்கழகம் பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஆளுகையின் கீழே 600க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள், தரமாய்ந்த பொறியியல் கல்லூரிகள்லாம் இருக்கின்றனவே. இதற்கும் ஐஐடிக்கும் என்ன வித்தியாசம்? அண்ணா பொறியியல் கல்லூரியும் சென்னை ஐஐடியும் எதிர் திசையில் அமைந்திருக்கிறது. என்ன வித்தியாசம்? ஒரே சாலையில் அமைந்திருக்கு. ஆமாம். ஏன் வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாடு ஆட்சியின் கீழே வருகின்றன. அதை நேஷனல் கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்ற அனைத்து இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் அங்கீகாரம் கொடுக்குது, அங்கே நடக்குது. இந்த 23 நிறுவனங்களும் இந்தியா முழுவதும் இதை நடத்துறது வந்து ஒன்றிய கல்வி அமைச்சகம், அவங்களுடைய மேற்பார்வையில் தான் இது நடக்குது. அதனால தான் தீரேஷ் சிங் வந்து கடிதம் எழுதியிருக்காருங்க. விரிவாக கடிதம் எழுதியிருக்காரு. இப்போ இப்படி நம்முடைய மெடிக்கலில் வந்து நம்ம ஸ்டேட் மெடிக்கல் காலேஜ், ஆல் இண்டியா மெடிக்கல் காலேஜ், எய்ம்ஸு, ஜிப்மருங்கிறது மாதிரி இந்த ஐஐடியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐஐடியில் சேருவதற்கு ஏன் ஐஐடியில் போய் சேரணுங்கிறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி இப்போ எப்படி நம்முடைய எட்வர்ட் வந்து 2,40,00,000 வாங்குறாரு மாதிரியோ, ஐஐடியில் படித்து வந்தால் ஆராய்ச்சி மனப்பான்மையோடு மிகச்சிறந்த பொறியாளர்களாக அவர்கள் வருவார்கள். இப்படி இதை வச்சு தான் 1951 காரக்பூர் யூனிவர்சிட்டி முத ஐஐடி தொடங்கப்பட்டது. அந்த காரக்பூர் யூனிவர்சிட்டியில் தான் சுந்தர் பிச்சை படித்தார். அதில் தான் நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் படித்தார். அப்படி தலை சிறந்த நிறுவனம் அது. இப்போ அதே மாதிரி உத்தரப்பிரதேச கான்பூர் ஐஐடி தலை சிறந்த, இப்போ சென்னை ஐஐடி, பெங்களூர் ஐஐடி, ஒரு ஐஐடியுமே சிறந்த நிறுவனம் தான் ஐயா. அதில் வந்து 16, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே ஒன்றிய கல்வி அமைச்சகம்
31 NIT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, தேசிய பொறியியல் கல்லூரிகளை நடத்தி கொண்டிருக்கணும். இப்போ திருச்சியில் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அந்த திருச்சியில் அதர் ஸ்டேட்டில் மற்ற மாநிலங்கள்லேருந்து இங்கே வருவாங்க, நம்ம மாநிலத்திலேருந்து அதர் மாநிலத்துக்கு போவாங்க. இப்படி ஒரு 331 இருக்குங்க. கல்வி சார்ந்து ஒரு விதமான வந்து உயர்கல்வியில் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து தொடக்க கல்வியிலே பார்த்தீங்கன்னா ஒரு தரம் வாய்ந்த கல்வி நிறுவனமாக டூன் ஸ்கூல் டெல்லியில் இருந்தது. அதில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ராஜீவ் காந்தி, அமிதா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதில் படித்தாங்க. முக்கியமான ஆளுமைகள்லாம் படித்த பள்ளின்னு பார்த்தீங்கன்னா டூன் ஸ்கூல். அதே போல் வந்து உயர்கல்வியில் அந்த கான்பூர் ஐஐடி, கோரக்பூர் ஐஐடி, ஐஐடி. ஆமாம். இது இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கு உள்ள காலகட்டங்கிறது பார்த்தீங்கன்னா இது போன்ற தற்கொலைகள்லாம் எங்கேயுமே வந்து நடக்காத ஒன்று. நான் அந்த செய்திக்கு கேள்விப்படாத வரேன். ஒன்று. இந்த ஐஐடியுடைய பெருமைகளை சொல்லிட்டு நான் அதுக்கு வரேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 16 லட்சம் பேர் இன்னைக்குங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு வருடமும் ஐஐடி ஜேஇஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஒருங்கிணைக்கப்பட்ட நுழைவுத் தேர்வு, அது ஐஐடிக்கு ஐஐஎம்முக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து நடத்துகிறாங்க. அது எப்படி நடத்துகிறாங்கன்னா 2 தான் நடத்துகிறாங்கய்யா. மெயின் அட்வான்ஸு, அதாவது முதல்நிலை தேர்வு, மேல்நிலை தேர்வு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. 16 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் இந்த பாஸ் பண்ணால், அந்த பர்சன்டைல் வந்தால், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 31 NITக்கு 16 லட்சம் பேர் எழுதுகிறாங்கய்யா. எழுதுறதுல 1000 பேருக்கு 15 பேர் தான் கிடைக்கும். புரிஞ்சுக்கணும், எவ்வளவு கடுமையான ஒரு போட்டி. 1000 பேருக்கு 15 பேர் தான் NIT கிடைக்கும். இதே போல் நீங்கள் சொல்கிறீங்களே, இதுலேருந்து கூட ஒரு முக்கியமான தகவல்கள் வந்து இது போன்ற தற்கொலைக்கான விஷயங்களில் வந்து இந்த கடுமையான போட்டி இருக்குங்களே, தீவிர போட்டி, தீவிர போட்டி, மன அழுத்தம், அதே போல் வந்து உளவியல் சார்ந்த விஷயங்கள், படிப்பதில் வந்து ஓவர் கவனம், உணவில் வந்து அது வந்து கவனம் இல்லாமல் போகிறது, அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான விஷயங்களை, உணவு ரீதியான விஷயங்களை வந்து மறந்து போகுது, எல்லாமே நடக்கும்ல உங்களுக்கு. ஆமாங்கய்யா, எல்லாமே நடக்கும். இப்போ நான் சொல்கிறது மெயின் எக்ஸாமினேஷன் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, டெய்லி நடக்குது. 30ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இந்த 16 லட்சம் பேரில் இந்த 31 நேஷனல் தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் கிடைக்க போகிறது எத்தனை பேருக்குன்னா 1000 பேருக்கு ஒரு சீட் தான் கிடைக்க போகுதுங்கிறத எதிர்பார்த்து படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு செய்தி. அடுத்த செய்தி, இந்த 16 லட்சம் பேரில் 1,80,000 பேரை தேர்ந்தெடுத்து, 16 லட்சங்க, 1,80,000, 2 லட்சம்னு வச்சுக்குவோம், 2 லட்சம் பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும்தான் அட்வான்ஸ் எழுதுறதுக்கு பர்மிஷன். அவன் ஐஐடி போகலாம். அது ஏப்ரல் மாதம் நடக்க போகுது. இந்த 16 லட்சம் பேர் எழுதுனதில் 1000ல் 10 பேர் NIT போவான். இந்த 16 லட்சத்தில் 2 லட்சம் பேரை மட்டும் செலக்ட் பண்ணி அவன் போன வருஷம் 2025 எழுதி இந்த 2 லட்சம் பேரில் 54,000 பேர் மட்டுமே பாஸ் பண்ணி இந்த 54,000ல் 18,000 பேருக்கு தாங்க சீட் கிடச்சிது ஐஐடியில். அப்படின்னா பாருங்களேன், 10 பேரில் ஒருத்தனுக்கு சீட் கிடச்சிருக்கு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த ஐஐடியில் சேருவதற்கு முன்னால் ஒரு மாணவன் தன்னுடைய மூளையை உருக்கி ஊற்றுகிறான் என்று கூட சொல்லலாம். உருக்கி ஊற்றி படித்து 1000 பேரில் ஒருத்தனை பாஸ் பண்ணி ஐஐடி போய் சேர்ந்து கடந்த 4 ஆண்டுகளில் 65 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்ற செய்தியை கேட்கிற போது, ஏன் இவ்வளவு நுண்ணறிவுடைய ஒரு மாணவன், எல்லா தேர்வுகளையும் வெற்றி பெற்ற ஒருத்தன், இப்படி எத்தனை லட்சம் பேரில் போட்டி போட்டு வந்தவன் ஏன் தோற்று போனான் அப்படின்னு நம்ம வந்து நினைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அது ஆய்வு பண்ண வேண்டியது அவசியம். அதையும் கடந்த 2 வருஷத்தில் 30 பேருங்கய்யா. இந்த 65 பேரில் இந்த 2 வருஷத்தில் 30 பேர் தற்கொலை பண்ணியிருக்கான். அதுலேயும் பர்டிகுலராக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற ஐஐடி கான்பூர் 9 பேர், கிட்டத்தட்ட 30%. 30% அது வந்து அது எங்கே போய் எங்கே நிற்கிது பாருங்க. 9 பேர் என்ன கனவுகளோடு ஐஐடி தேர்ச்சி பெற்று, ஜேஇஇ எக்ஸாமினேஷன் தேர்ச்சி பெற்று, கான்பூர் ஐஐடி கிடச்சி அதில் போய் படித்து கொண்டிருக்கிற போது 9 பேர் தற்கொலை பண்ணியிருக்கான். அடுத்தது காரக்பூர், எங்கே
யார் படித்தது? அரவிந்த் கெஜ்ரிவாலும் சுந்தர் பிச்சையும் படித்த அந்த காராக்பூர் ஐஐடியில் 7 பேர் தற்கொலை பண்ணியிருக்கான். மொத்தத்தில் சென்னை எடுத்துங்க, சென்னையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 2 வருஷத்தில் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இது எடுத்து பார்த்தேன். பார்த்தீங்கன்னா 2023 மகாராஷ்டிரா சேர்ந்த ஒருத்தன் தற்கொலை பண்ணியிருக்கான், 3rd இயர் ஸ்டூடெண்ட்டு. 2019 ஃபாத்திமா லத்தீப் பெரிய அளவில் பேசப்பட்டது, ஒரு முஸ்லீம் பொண்ணு, கேரளா பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. 2023 நம்ம சென்னை 8ல் 4 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஐயா ஒருத்தன் அதோட ஒப்பிடுறப்ப வந்து ரொம்ப குறைவா இருந்தாலும் அதுக்கு தற்கொலை தானே. ஆமா, அது அந்த மாதிரி தான் பார்க்கணும். நீங்க ஒரு மாணவர் தன்னுடைய இன்டர்னல் அசஸ்மெண்ட், இந்த ஐஐடியில் அகமதிப்பீடுன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து கல்வியாளர்கள் சிந்திக்க வேண்டியது. இந்த அகமதிப்பீடு என்பது அந்த ப்ரொஃபஸரை பொறுத்து, பேராசிரியரை பொறுத்தது. அந்த பேராசிரியர் கொடுக்குற அகமதிப்பீட்டு மதிப்பெண் குறைந்து விட்டது என்ற காரணத்தினால நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிடாம வந்திருக்கான். காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வற்புறுத்தியிருக்காங்க. அவன் ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சியில் இருந்திருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் கேரளாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ரொம்ப அலர்ச்சியில் இருக்காங்க, மன உளைச்சலில் இருக்கான், நீங்கள் கிளம்பி வாங்கன்னு. அவங்க ஃபோன் பண்ணி பிள்ளைகிட்ட பேசியிருக்காங்க, இரவு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன்னு. வந்துக்கிட்டு இருக்கும்போதே வருகிற வழியில் தொலைபேசியில் அவன் தூக்குமாட்டி கொடுத்துங்கி இறந்து விட்டான் என்று செய்தி போகிறார். எவ்வளோ வருத்தமாக இருக்கும். ஒரு ஐஐடி இவ்வளோ போட்டி மனப்பான்மையோடு இப்போ போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற்று பாஸ் பண்ணி வந்தவனு ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் அந்த அகமதிப்பீடு மதிப்பெண் குறைஞ்சி போச்சுன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவங்களுடைய கனவே வந்து சிதைக்கிறமான வேலை இல்லை, இது முழுக்க போச்சுங்க. அது மாதிரி அங்கே போன உடனே படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், சமூகத்தில் தனிமைப்படுத்துறது, ஒருத்தர் தனிமைப்படுத்திடுறது. அப்படியே படிப்பு படிப்பு படிப்புன்னு தனிமைப்படுத்துதல், தீவிரமான போட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி போட்டி மனப்பான்மை, அதெல்லாம் விடையா இப்போ சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. என்னென்னா, ஜாதி மத மொழியை வைத்து கொண்டு அவர்களிடத்தில் வேறுபாடு கட்டுவது. மேலை நாடுகளில் டென்மார்க் போன்ற நாடுகள், பின்லாந்து போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கல்வியை போதிக்கிற முறை இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் இங்கே இருக்கிற பார்த்துட்டு வரணும். அவங்க வந்து போதிக்கிற முறையை பார்த்தீங்கன்னா வேறு உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அது டென்மார்க்கு ஃபின்லாந்துலாம் வந்து எங்கேயோ போயிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கல்வியில் மட்டும் இல்லை, மருத்துவத்துலேயும் அந்த பொது மருத்துவத்தை வந்து வழங்குற சிறப்பு இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து பெரிய வந்து உலகத்துக்கே வந்து ஆவணமாக வந்து நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல ஏன் ஒன்று சிந்திக்கணுங்க, எல்லா இடத்துலையும் இடஒதுக்கீடு இருக்குல்ல. இன்னைக்கு வந்து 59 விழுக்காடு தமிழ்நாட்டில், மற்ற மாநிலங்களில் விபி சிங் காலத்துலேருந்து இடஒதுக்கீடுங்கிற ஒதுக்கீட்டு முறை இருக்குது. ஆனால் ஐஐடி ப்ரொஃபஸர் எடுத்து பாருங்கள், பேராசிரியருடைய லிஸ்ட் எடுத்து பாருங்கள், எத்தனை பேர் ஓப்பன் காம்படிஷன் பகிரங்க போட்டியில் வந்தவங்க, எத்தனை பேர் எஸ்சி, எத்தனை பேர் பிசி, எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீட்டு அடிப்படையில் பேராசிரியர் நியமனம் நடைபெறவில்லை என்பது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கல்வியாளர்கள் கூறப்படுகிறது. நீங்கள் கூறியதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டி வந்து அதில் வந்து எந்த மாறுபட்டு கருத்துங்க அதில் வந்து இல்லை. அதே போல் வந்து எம்பிசி பிசியில் வந்து ஓபிசின்னு மாற்றிடுறாங்க. ஆமாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசி என்பதை அவங்க பிசின்னு மாற்றிட்டாங்க. அந்த பிசிக்கும் உரிய அந்த 49 விழுக்காடு அங்கே கொடுக்கலைங்கிறது தான் இப்போ என்னுடைய, அதாவதுயா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு உண்டு, ஐஐடியில் சேர்ற பிள்ளைங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு, பெண்களுக்கு தனி ஒதுக்கீடு உண்டு. இப்போ ஒரு 300க்கு 200 மார்க் எடுத்த ஒரு மாணவன் தான் திருச்சி என்ஐடியில் சேரலான்னா 190 மார்க் அவங்கள பொண்ணு சேர்ந்துருவா, 10 மார்க் கம்மியானாலும். ஏன்னா அவளுக்கு கோட்டா. ஆமாம், பெண்கள் கல்வி முன்னேற்றம், ரைட்டு, ஓகே, ஒத்துக்கலாம். ஆனால் எப்போ மாணவர்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்கிறியோ அப்போ நீ என்ன செய்யணும், அங்கே பணியாற்றக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தானே எங்கள் பணி நியமனம் கொடுக்கணும். நீங்கள் ஏன் வந்து அதில் நிறைய பேர் உயர்ந்த ஜாதிக்காரர்களை மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சச்சின் என்ற ஒரு மாணவன் அங்கே தற்கொலை பண்ணும்போது பேராசிரியர் ஆஷிஷன் என்பவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்போது இந்த தீவிர போட்டி, மதிப்பீட்டில் கடினத்தன்மை இதெல்லாம் விடுத்து அங்கே ஜாதி மத மொழி அழுத்தமும் இருந்திருக்கிறது என்பது ஒரு வெட்கக்கேடான விஷயம் இல்லையா? இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற இந்தியா, சகிப்புத்தன்மையுடைய இந்தியா மட்டும்தான் எல்லா மதத்தையும் எல்லா மொழியும் ஏற்றுக்கொள்ளுது. அங்கே இருக்கிற ஒரு உயர்கல்வி நிறுவனம்,
உயர்கல்வி நிறுவனத்திலே ஐஐடிங்கிறது மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் மதிக்கக்கூடிய நிறுவனத்தில் போய் 65 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க. தற்கொலை பண்ணவங்க இது ஒரு ரீசன்னு சொல்கிறாங்க. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த குளோபல் ஐஐடி முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய நிறுவனர் தீரஜ் சிங் ஒரு லெட்டர் இருக்கிறார். யார் காரணம் ஏற்றுக்கொள்ளணும்? அந்த நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு 21 படி வாழ்வுரிமை என்கிற அடிப்படையில் ஒரு மாணவனுடைய மன அழுத்தத்துக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் பொறுப்பெடுக்கணும், அந்த ஐஐடி பொறுப்பெடுக்கணும். ஒரு மாணவன் தற்கொலை செய்தால் அதற்கான காரணம் அந்த ஐஐடியினுடைய டைரக்டர் சொல்லணுங்க. அந்த தலைமையிடத்தை மாத்துங்கிறாங்க. அது என்ன தப்பு இருக்கு? அந்த ஒரு விதமா சூழல் சரியில்லைன்னா அந்த கல்வி நிறுவனத்தோடைய வேற இடங்களுக்கு மாற்றி அமைக்கிறதுல பெரிய விஷயம் இல்லைங்க. இல்லையே, அதுக்கு ஒரு தீவிரமான விசாரணை வைக்கணும். இனிமையாக அந்த தற்கொலைகள் நிகழாமல் இருப்பதற்கு நம்முடைய பத்திரிகை.com இந்த நம்முடைய பேட்டியின் மூலமாக, இந்த ஒரு கலந்தாய்வு மூலமாக, கலந்த ஆலோசனை மூலமாக நான் தெரிவிப்பது, இதற்கான ஒரு தீவிரமான சுப்ரீம் கோர்ட் போச்சுங்க. இது ஆமா, சுப்ரீம் கோர்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கமிட்டி போட்டிருக்காங்க. அதாவது அரசியல் சட்டப்பிரிவு 21 படி மாணவர்களுக்கு வாழ்வுரிமை அளிப்பது அந்தந்த கல்வி நிறுவனங்களுடைய பொறுப்பாகும். நல்லா சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆமாங்க. 23ஆம் ஆண்டுல நாடு முழுவதும் இதே போன்று என்ன ஆச்சுங்க? உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னைக்கு என்ன ஆச்சு? அது இது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பிறகு தானே 2 வருஷத்துல 30 பேர் தற்கொலை பண்ணிருக்கான். அது இன்னொரு புள்ளிவிவரம் சொல்றாங்க. அதுதான் அதிர்ச்சிகரமான புள்ளிவிவரம். 23ஆம் ஆண்டு நாடு முழுவதும் இருக்கிற உயர்கல்வி நிறுவனங்கள்ல 13,000 பேர், ஒரு நாளைக்கு 36 பேர் அப்படின்னா 13,000 பேர். இதுல படிக்கிறப்போ பாத்தீங்கன்னா நம்ம எதிர்கால இளைய தலைமுறை தான் எப்படி நம்ம ஒவ்வொரு பெற்றோர் மட்டும் இல்லை, நாடு கனவு காணுதுல்ல. இப்போ நாடு இப்போ யார் நம்பி இருக்கு? அடுத்த தலைமுறை நம்பி இருக்கு. அடுத்த தலைமுறை எப்படி உருவாவாங்க? கல்வி கூடத்துலேருந்து உருவாவாங்க இல்லைங்களா? கல்வி கூடம் தாங்க ஒருத்தனை ஒரு நல்ல ஷேப் பண்ணி ஒரு நல்ல இந்திய குடிமகனாக உருவாக்கக்கூடிய, வேலை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, ஒரு நல்ல இந்திய குடிமகனாக, தன்னம்பிக்கை மிக்கவனாக, இந்த தேசிய பற்று மிக்கவனாக, ஒரு ஒழுக்கம் நிறைந்தவனாக உருவாக்குவது இன்ஸ்டிடியூஷன், நிறுவனம், பள்ளிக்கூடமும் கல்லூரியும். மாதா பிதா குரு, அடுத்ததானே தெய்வம். தெய்வம் அந்த நிறுவனத்திலேயே இப்படி நடந்தால் எப்படிங்க? அதனால தான் நீங்கள் சொன்ன மாதிரி 13,000 பேர் இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில், யார் நாட்டுடைய ஐஐடி, ஆல் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், லா காலேஜ், எல்லா காலேஜும் சேர்த்து 13,000 பேர். தட் மீன்ஸ் ஒரு நாளைக்கு 36 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் கமிட்டி போட்டுச்சு, குழு போட்டுச்சு. குழு போடுறதெல்லாம் அந்த குழு போடுறதோட நின்று போகுது. தமிழகத்தில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நாவரசு படுகொலை, ஜான் டேவிட் ஒரு வைஸ் சான்சலருடைய பையன் பார்த்தீங்கன்னா, நாவரசு படுகொலை. அந்த படுகொலையை நாடு முழுவதும் பெரிய அதிர்வலை ஏற்படுச்சு. நாவரசை நாடு முழுவதும் ஒரு அதிர்வலை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னப்போ நான் நினச்சி பார்க்குறேன். இன்றைக்கி ஐஐடியில் 4 வருஷத்தில் 65 பேர் தற்கொலை பண்ணியிருக்கானே, எந்த ஒரு இடத்துலையாவது விவாதிக்கிறாங்களா? விசிலடிச்சாங்குஞ்சுக்கு விசில் ஒதுக்கப்பட்டது, இந்த கூட்டணி இந்த கூட்டணியோடு சேர்ந்தது, அதை தான் பேசி, அதை பற்றி தான், அரசியலை பற்றி தான் இன்றைக்கு ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் விமர்சித்து கொண்டிருக்கின்றன. வேற இன்றைக்கு இந்த 65 படுகொலை, 65 தற்கொலைகளை பற்றி எந்த ஒரு தொலைக்காட்சியாவது ஊடகமாவது எடுத்து அதை விவாதிக்கிறதாங்கய்யா? அந்த மாதிரி சமூக பொறுப்பு, சமூக பொறுப்பு எங்கேயா இருக்கு? சமூக பொறுப்பை பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையும் பேசணும். அதை ஒரு அரசியல் கட்சிக்கு விசில் கொடுத்தது பெரிய விஷயம். நேற்று என்ன தவிர அரசியல் பேசலை, மாணவர்களும் இளைஞர்களும் அதை நோக்கி தானே கவனம் செலுத்துறாங்க. ஒருவர் மீது பழி தட்டுக் கொள்வதும், பழி சுமத்தி கொள்வதும், குற்றம் சாட்டுவதும், இந்த எந்த ஆட்சி நடந்தாலும் என்ன, ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பதும், கல்வி நிலையம் என்பது, கல்வி கொடுப்பது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு, அது தனியார் பொறுப்பு. அது கல்வி இன்னைக்கு ஒரு பெருத்த வியாபாரம் ஆயிட்டு, வணிக வியாபாரிகளால் கல்வி விற்கப்படுகிறது. எந்த அரசாங்கம் சட்டம் போனாலும் கல்வி வியாபாரிகள் கோர்ட்டில் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வராங்க எதிர்த்து. தாய்மொழியோ ஒரு மொழியாக தொடக்க கல்வியிலையாவது படிங்கடா, 5வது வரைக்குமாவது தாய்மொழியில் படி. ஒரு வீட்டில் சார் அம்மா பூனையை பார்க்குறாங்க, பூனை மியாவ் மியாவ் பூனைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய கொண்டு போய் 3 வயசில் கொண்டு போய் ப்ரீகேஜி கொண்டு விடுறீங்க. அங்கே மிஸ் வர்றாங்க, கேட் அப்படிங்கிறாங்க. என்னடா அம்மா நேற்று வரைக்கும் அவங்க பூனைன்னு தானே சொன்னாங்க, மியாவ்னு தானே சொன்னாங்க, மிஸ்ஸு பைத்தியம் கேட்டுங்குது. இதில் எது கரெக்டுன்னு அதால் ஜட்ஜ் பண்ண முடியல சார். இதான் உண்மை.
அதனால தான் 64, 66, 47, 48 எல்லா கல்வி குழுக்களுமே தொடக்க கல்வியை முதல்ல தமிழில் கொடுங்களா, அந்த புள்ள சிந்திக்கட்டும். அது பயந்து போகுது. நீங்கள் சொன்னது போல் தொடக்க கல்வி என்பது சீனர்களை பார்த்து மற்ற நாடுகளில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய தாய்மொழிக்கு மாறிட்டு இருக்காங்க. இப்போ சிங்கப்பூர், மலேசியாவில் மலாய் தாய்மொழி, பின்பு தான் பார்த்தீங்கன்னா அடுத்தது தான் தமிழ், அதுக்கு அடுத்தது சீன மொழி, அதுக்கு அடுத்ததாக ஆங்கிலம். நாட் ஒன்லி இது சீனாயா, சீனா, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா, கொரியா எல்லாரும் அதை தானே செய்கிறான். நம்ம தமிழன் மட்டும்தானையா இங்கிலீஷில் பேசுனா கௌரவம்னு நினச்சிக்க. நீ ஆங்கிலத்தில் பேசுங்க, நீ உயர்கல்வி ஆங்கிலத்தில் கொடுங்க, 6வதுலேருந்து கற்றுக் கொடுங்க, ஒரு மொழியாக கற்றுக் கொடுங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், எல்லா பாடத்தையும் நம்ம இங்கிலீஷில் படித்தாதான் எனக்கு இங்கிலீஷ் பேச வரும்னு. பேச வர்றதுக்கும் அறிவு வளர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. தன்னுடைய மூளையை உருக்கி ஊற்றி தேர்வு பெற்று வந்து ஐஐடியிலையும் என்ஐடியிலையும் சேர்ந்த பிறகு அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்பதற்கான காரணத்தை ஆராய்ந்து நிறுத்துவதற்காக சுப்ரீம் கோர்ட் அமைக்கப்பட்ட அந்த குழு உடனடியாக தீவிரமாக அந்த குழு கூடி ஆய்வு செய்து இனி வருங்காலங்களில் ஒரு தற்கொலை கூட நிகழக்கூடாது. இது இந்தியாவுக்கு பெரும் இழப்பு. இப்போ பிரெயின் ட்ரைனுங்கிறோம்லையா, இங்கே படிச்சுட்டு அமெரிக்காவை போயிட்டான்னா எங்கள் வீட்டில் படிச்சுட்டு அங்கே போய் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அங்கே மூளை வந்து வீணாக போகுதுங்கிறீங்கள, இது செத்தே போகிறானே. எந்த ஒன்றிய அரசு, எந்த மாநில அரசு இதை பற்றி உத்தரப்பிரதேசம் கவலைப்பட்டுச்சா? 2 பேர் செத்து, இங்கே வந்து 9, 7, 16 பேர் செத்து போயிட்டான்னு கவலைப்பட்டுச்சா? மனித வளம் நிறைந்த நாட்டில் மாணவர் வளம் வந்து எவ்வளோ முக்கியமானது. மனித வளமே அவன் தான் எதிர்காலம். அதாவது மனித வளத்தில் நம்ம வந்து மாணவர் வளங்கிறது சரி பாதி. அந்த சரி பாதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா 55% இளைஞர்கள் தானே வாழ்ந்துருக்காங்க. நாமளும் நீங்களும் எவ்வளோ நாள் வாழ போகிறோம்? 55 விழுக்காடு இளைஞர்களுக்கு கையில் இருக்கிறது இந்தியா. அந்த இளைஞர்களையும் மிக நுண்ணிய அறிவுடையவர்களாக உருவாக்கி வருகிற உயர்கல்வி நிறுவனங்களில் 33,000 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா, அப்போ தன்னம்பிக்கை இல்லாமல் தற்கொலை செய்வதற்கான அந்த வழிமுறைகளை கொண்ட நிறுவனத்தின் மீது நடவடிக்கை உண்டா இல்லையா? எடுக்கணுமா இல்லையா? அதை தடுத்து நிறுத்தணுமா இல்லையா? இதை வந்து ரொம்ப நான் வந்து மன வருத்தத்தோடும் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாகவும் இந்திய அரசு எல்லாத்தையும் விட்டுருங்க. இத்தனை நாடாளுமன்ற எலெக்ஷன் நடத்திட்டோம், இத்தனை சட்டமன்ற நம்முடைய ஜனநாயகத்தில் வெற்றி பெற்றுட்டோம். இத்தனை வருஷம் எத்தனையோ அடிதடிகள் எதிர் கருத்துக்கள் இருந்தால் கூட நல்ல ஓட்டு போட்டு நல்ல ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு என்பதை நிரூபித்து நல்ல ஜனநாயக நாடு என்கிற அருமையான நாடு என்கிற உலகம் போற்றக்கூடிய நாடாக வர வேண்டும் என்று சொன்னால், இந்த தற்கொலையினுடைய லிஸ்ட்டை பற்றி வெளிநாடுகள் கேட்குமே, ஆனால் நம்ம நாட்டை பற்றி என்ன நினைப்பாங்க? கேவலமாக நினைக்க மாட்டாங்க, ஈடுபாக நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஒரு கல்வி என்பதை நான் மீண்டும் சொல்கிறேன், கல்வி அளிக்கக்கூடிய பொறுப்பை அரசாங்கம் எடுக்கணையா, மாநில அரசாங்கமோ அல்லது ஒன்றிய அரசாங்கமோ அந்த கல்வி கொடுக்குற பொறுப்பை பிறர்கிட்ட ஒப்படைக்கக்கூடாதுங்க. நாம் எடுத்துக்கிட்டு அந்த கல்வியை தரமான கல்வியாக, எத்தனை கல்விக்குழுக்கள் 64, 66லேருந்து பல்வேறு கல்விக்குழுக்கள் போடப்பட்டு ஒவ்வொரு கல்விக்குழுவும் இதை தான் சொல்லுது. இன்னைக்கு நீங்கள் அவ்வளோ மாறுதட்டி பேசுகிறாங்கய்யா. தேசிய கல்விக் கொள்கை 2020 பற்றி மாறுதட்டி பேசுகிறார்கள். அதில் பல நல்ல அம்சங்களை சுட்டி காட்டுகிற போது எங்கள் கல்விக் கொள்கையின்படி தாய்மொழி கல்வியை, தொடக்க கல்வியை தாய்மொழியில் அல்லது உள்ளூர் மொழிகள் கொடுக்க வேண்டும்னு பேசினா போதுமா? செயல்படுத்த வேணாமா? சரி, மாநில அரசு தான் ஒத்துக்கல, ரைட்டு, எங்களுக்கு இருமொழி கொள்கை விட்டுடுவோம். ஒன்றிய அரசினுடைய அங்கீகாரத்தின் கீழ் ஆளுமையின் கீழ் செயல்படுகிற கேந்திர வித்யாலயா பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள் போன்ற உங்கள் பள்ளிக்கூடம், இன்னொரு பள்ளியை விட்டுருக்கீங்க, நவோதயா பள்ளி. நவோதயா இங்கே இல்லைன்னு விட்டேன். இல்லை இன்னைக்கு இல்லை, இப்போ நாளைக்கு வந்து என்ன பண்ணுங்க. ஆமாம், இப்போ அது சுப்ரீம் கோர்ட் வரை இடம் பார்க்க சொல்லியிருக்காங்க. இந்த பள்ளிகளில் கூட தொடக்க கல்வியை உங்களுடைய தேசிய கல்வி, உங்கள் கொள்கையின்படி ஏன் தாய்மொழியில் அளிக்கவில்லை? இன்னைக்கு எந்த நர்சரி ஸ்கூல்லையா தாய்மொழி வாயிலாக தொடக்க கல்வியை கொடுக்குறாங்க? மொழிக்கல்வி என்பது வேறு, மொழி வழிக்கல்வி என்பது வேறு. நான் சொல்லி எல்லா பாடங்களையும் தாய்மொழியில் கொடுங்கிறேன். இரண்டாவது ஒரு பாடமாக ஆங்கிலம் வேணும், ஆங்கிலம் இல்லாமல் இருக்கும், அதுதான் தொடர்பு மொழி. ஆங்கிலத்தை கற்பிக்கிறதுல தப்பு கிடையாது. இரண்டாவது ஒரு மொழியா, இப்போ நாங்களாம் ஆங்கிலம் 2வது மொழியாக 6வதுலேருந்து ஆரம்பித்தோம். அப்துல் கலாம் அப்படி தான் படித்தார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லா நாட்டிலையும் ஒரு மொழி ஆங்கிலம்னா ஆங்கிலம் இருக்குது, ஜப்பான்னா ஜப்பான் இருக்குது. இந்தியாவில் மட்டும் அப்படி இல்லை, 22 மொழி இருக்குது. இருக்கட்டும், மொழிவாரி மாநிலங்கள் 22 மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னும் எழுத்து வடிவம் இல்லாத நிறைய மொழிகள் இருக்குது, துளு போன்ற மொழிகள் நிறைய, எத்தனையோ மொழிகள் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவன் தெலுங்குல படிக்கட்டும், தாய்மொழிகள் படிக்கட்டுங்க. அது என்ன தவறு இருக்குது?
அது கூட செயல்படுத்த முடியல. அதனால இந்த கல்வி கொடுக்கும் பொறுப்பை அரசாங்கம் எடுத்துக்கணும். மிக மிக முக்கியமாக உயர்கல்வி நிறுவனங்களில் ஏற்படக்கூடிய அந்த தற்கொலைகள், அதே போல தேல்வி பயம், தோல்வி பயம். அதாவது நான் திருப்பி திருப்பி நீட்டை வந்து ஏன் பண்ணல, நிறைய பேர் அது நல்லதுங்கிறாங்க, நிறைய பேருக்கு சீட் கிடைச்சதுங்கிறாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஒரு தகுதி தேர்வு என்கிற ஒரு +2 தேர்வை நடத்துறீங்க நீங்க தான் நடத்துறீங்க. சிபிஎஸ்சிக்கு +2 நீங்க நடத்துறீங்க. ஸ்டேட்டோட +2 இந்த மாநில அரசாங்கம் நடத்துது. அதில் நம்பிக்கை வைக்காம அப்புறம் ஏன் ஒரு நீட்டு எக்ஸாமினேஷனு? இந்த மதிப்பெண்கள் அடிப்படையில் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் கொடுக்குறீங்கல்ல, பொறியியல் கல்லூரிக்கு வெட்டினரி காலேஜ் கொடுக்குறீங்கல்ல, லா காலேஜ் கொடுக்குறீங்கல்ல, அப்புறம் ஏன் மெடிக்கல் சர்டிஃபிகேட் காலேஜ் மட்டும் கொடுக்கக்கூடாது? அதுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் விதிவிலக்கு என்ன? அப்போ ஏன் நீட்டை இன்னைக்கு கூட இந்த எனக்கு என்னதான் கேள்வி, இது அரசியல் அல்ல. இன்றைக்கு கூட்டணியாக என்னுடைய எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றன. இதே நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்கணும். எங்களுடைய இருமொழி கொள்கையை நீங்கள் தலையில் கை வைப்பீங்களா? இப்போ கேட்டுக்கணும். எங்களுடைய இருமொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயமாக மைய அரசு, ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறது. அதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. இப்போ நாளைக்கு வெற்றி பெற்று வந்த பிறகு அவருடைய அழுத்தத்தின் காரணமாக மீண்டும் இங்கே 3 மொழி கொள்கை வருமா? இதெல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். கல்வி தொடர்பான பல ஆக்கப்பூர்வமான தகவலை தெரிவித்தமைக்கு இதயம் கிடந்து நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா, வணக்கம்.